ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பீஸா பண்ண போகிறோம். மொசரல்லா சீஸ் இல்லாமல் ஆர்டினரி சீஸ் வச்சு பீஸா பண்ண போகிறோம். பீஸா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பீஸா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு, 1/4 கப் வார்ம் வாட்டர். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ரெடியாக இருக்குது. பீஸா மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரெடியாக இருக்கிற ஈஸ்ட்டை இது கூட போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 2 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன். பீஸா மேலே போடுற வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு ஆனியனை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கலர் கொடைமிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச பீஸா மாவு சாஃப்டாகி டபுள் சைஸாக இருக்குது. இந்த மாவை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் அவனில் செய்ய போகிறேன், அதனால் இந்த மாதிரி பீஸா பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸா மாவை இந்த மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. டைரெக்டாக பேனில் போட்டோம் நம்ம தட்டியும் வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் அழகாக இருக்கும், ஈவனான சைஸ் கிடைக்கும். உருட்டின மாவை இந்த பேனில் போட்டு இந்த மாதிரி சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. நான் ரெடிமேட் பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு மேலே 5 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே துருவி வச்சுருக்க சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெஜிடபிளை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஆலிவ்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே சீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரிகானோ, சில்லிஃப்ளேக்ஸ் இதையும் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவனில் 200 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண போகிறேன்.
பீஸாவை அவன்லேருந்து எடுத்தாச்சு. பீஸா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ண போகிறோம். மொசரல்லா சீஸ் இல்லாமல் நார்மல் சீஸ் வச்சு பீஸா பண்ணியிருக்கோம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பீஸா ஈவனாக வெந்திருக்கு. அடியிலலாம் தீயாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.